அமைதி அமைதி இருங்க அமைதி இருங்க அமைதி அமைதி. வாங்க பையனுக்கு என்னமா செய்யணும்? அவளை விட்டு பிரிய மாட்டான்னு உத்தரவு இருக்கு. என்ன செய்யறது? அது ஏன் வேலையாது? ஏன் அவளை நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு பொண்ணு லவ் பண்ணி 8 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். மறுபடியும் அவங்க சண்டை பண்ணி வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. தப்புதானே சார்? அவனுக்கு அது சுகமா இருக்குதாப்பா? அது நம்ம தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு அது சரியா இருக்குதா? உங்களுக்கு தான் அது தப்பு, அவனுக்கு அது சரியா இருக்குதா? முதல் கல்யாணம் தான் ரெண்டாவது கல்யாணத்தை கவர்மெண்டே ஆதரிச்சிருக்கலாம்ப்பா. கால விட்டோம். ரெண்டாவது கல்யாணத்தை கவர்மெண்ட் ஆதரிக்கலாம்ப்பா. உண்மையா இல்லையா? பக்கத்துல வரலாம். மனதை குழப்பாம என்னை நோக்கி உட்காருங்க. இப்ப சொன்னதுதான் நியாயம். இப்ப சொன்னதுதான் நியாயம். கண்ண முடிக்கா அவன் எப்படி இருக்கான்னு நான் பாக்குறேன். அவங்க மனைவி மக்களை தேடி வர வச்சா போதுமா? சரி, அந்த பேச்சுக்கு நான் வரல. அவன் மனைவி மக்களை தேடி சேர்ந்து வாழ. சரியா? அதெல்லாம் சரியா கேட்கப்பா. கால் விட்டுவாங்க. கருதாவிக்கு வரலாம். வந்து சேருவோம். பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்க. அதே கோபிச்செட்டிப்பாளையம் நான் பட்ட கடனிலிருந்து என்னை மீட்ட வேண்டும் ஐயனே என்று கேட்டு வந்தது யார்? என்னடா கடன்? இது நீ இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம் என்ன கடன் உங்களுக்குலாம் சொல்லிட்டு உட்காருங்க, கும்பிடுங்க. என்ன கடன்? என்ன கடன் புரியல? அடுத்தவருக்கு பணத்தை வாங்கி கொடுத்து மாட்டிக்கிட்டவன் யாருப்பா? நீங்க அடுத்தவருக்கு இன்னொரு ஆள்கிட்ட வாங்கி கொடுத்தீங்களா? பாக்கத்தோட உட்காந்துக்கூட விவரம் கேட்கணும். வேற ஒண்ணு இல்லை. வேணும் பக்கத்துல உட்காந்துக்கலாம். வரீங்களா? இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். நம் நாடு எங்கே, நம் வீடு எங்கே, வாங்கின வட்டி எங்கே, வைத்திருக்கும் எங்கே? கொஞ்சம் கடன் கொடுப்பா பாப்பா. 4 பேர் அக்ரிமெண்ட் தீர்ப்பு பணம் வரல. சரிண்ணா? போலீஸ் போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் பணத்தை வர வச்சா போதுங்களா? போதுங்களா? இது கிடைக்கிற நுரையீரல் சம்பந்தமான பாதிப்பு உனக்கு இருக்கு. டாக்டர் போய் செக் பண்ணிக்கணும். நீங்க புரியுதா? இன்னொரு இடம் சம்பந்தமான ஒரு மரக்குழப்பம் உனக்கு ஏற்பட்டு அதை தீர்த்து தெளிவுபடுத்தது. வேற என்ன வேணும்? பணத்தை அடித்தாரே கொடுக்கல் வாங்க தொழிலை மாற்றிட்டு வியாபாரம் பார்க்க வெற்றி உண்டு, ஆனந்தம் அடையும். பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? பெண்ணடியாளே வருக. கால்
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கை என்ன வேணும் பேசுற மாதிரி பார்த்தது பிள்ளை நல்லா தான் இருந்துச்சு பழைய வடிக்க யாரு மகன் உங்க பேர் என்ன என்ன கொடுங்க சரி கால் நோட்டு இப்போ பிள்ளைகளை ஒற்றுமையாக்கி தந்தா போகுங்களா வேற என்ன வேணும் இப்போதைக்கு முடியாது 3 மாதம் பொறுமையா இருந்துக்கா வித்து தாரேன் பௌர்ணமிக்கு வந்து அந்த மண்ணை அழிட்டு வா சரி பௌர்ணமியில தீர்த்து தாரேன் தைரியம் சந்தோஷமா வலி தீர்க்கிறோம் மறந்து மறந்து விருந்து கர்மசாமிக்கு மனம் உடல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் சரக்கு இருந்தா வித்து விட்டு இன்னைக்கு நைட்டு உத்தரவு சலாம் போட்டு ஓட்டி விட்டு நெட்ல பாத்தியா எத்தனை மணிக்கு வருதா சரி ஓகே பாண்டிச்சேரி அப்ளிகேஷன் போட்டாச்சுல சரி ஓகே உள்மன அலைகளை சரிபடுத்தாரேன் இன்னும் 3 முறை என்னை சந்திக்க வேண்டியிருக்கு பௌர்ணமி அன்னைக்கு வரும்போது ரொம்ப தெளிவாகி விடுவாய் சரியா அதே மாதிரி இன்னும் உனக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டு முடிச்சு அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே சொந்தமா கிளினிக் வைக்கலாமா கொஞ்ச நாள் பிராக்டிஸ்க்கு வேற எங்கேயும் போகலாமான்னு ஒரு சிந்தனை உனக்கு ஏற்படும் உனக்கு கவர்மெண்ட் ஸ்டாப்பே கிடைச்சாச்சுன்னா என்ன செய்வ ஏத்துக்கிடுவியா போலாம் அதனால கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கும் உனக்கு தைரியமா இருக்கா கால் விட்டு வா கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும் 3 முறை என்னை சந்திக்க சொல்லிருக்கோம்ல அதுல தெளிவுபட்டு பௌர்ணமிக்கு பிறகு வெற்றிகரமாக இவனை மாதிரியே டாக்டருக்கு படிச்ச பொண்ணை கொடுங்க சார் சந்தோஷம் வெற்றி அடைங்கள் மக்களே வெற்றி அடைங்கள் யூடியூப் ஆப்பன்பா முக்கண்ணன்